ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷார்ட் சொல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்ஆர்பியில் இந்த டைம் கேட்ட ஒரு கொஸ்டின். இது வந்து கொஞ்சம் ட்விஸ்ட்டாக இருக்கும், ஆனால் ஈஸியான கொஸ்டின் தான். அதாவது இன்கம் பேஸ்டு கொஸ்டின். ராமனோட இன்கம் வந்து 12,000 ரூபா. அவனோட சேவிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 27% அவனோட இன்கமில் இருக்குது. இன்கம் வந்து அவனுக்கு இப்போ இன்க்ரீஸ் ஆகுது 20%, எக்ஸ்பென்ஸ் வந்து 15% ஆகுது. அப்போ அவனோட சேவிங்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்குறாங்கன்னா நான் வந்து ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக வந்ததுலேருந்து பழசை கழிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் அவனோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா தான் அவனோட இன்கம் வந்து 2 இதுலேயுமே வந்து வரப்போகுது. ஸோ அதனால் அந்த இன்கம் நம்ம வந்து போட்டுக்குவோம் 12,000 ரூபா அப்படின்னு சொல்லி 2 சைடும் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ புதுசாக வந்திருக்கிறத ஃபஸ்ட்டு நம்ம கழிப்போம். சரியா? அப்படின்னா வந்து இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். இந்த இன்கம் பேஸ் பண்ண கொஸ்டினில் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நீங்கள் வந்து 100ஓட கூட்டிலாம் பண்ண வேண்டாம். அப்படியே டேரெக்டாக போடுங்க 20%. அதை வந்து நான் 100ன்னு போட்டுக்கிறேன், 20/100ன்னு போட்டுக்கிறேன். ஸோ இங்கே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவனோட சேவிங்ஸ் 27%. சேவிங்ஸ்னாலே நம்ம இந்த சைடு போகிற எல்லாமே எக்ஸ்பென்ஸாக நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா இங்கே போகிறப்போ நம்ம எக்ஸ்பென்ஸ் இது ஃபுல்லாக இன்கமே, இங்கே எக்ஸ்பென்ஸ் தான் போட போகிறோம். ஸோ அதனால் அவனோட எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ அப்படின்னா 15/100 இருக்குது. இது போக பார்த்தீங்க அப்படின்னா 27% இருக்குது. அப்படின்னா இந்த இடத்துல 100ல் கழிக்கணும். ஏன்னா எக்ஸ்பென்ஸை நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம் இதை. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 73/100 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு லைன். இதை பண்ணினாலே ஆன்சர் வந்துடும். ஃபஸ்ட்டு இது ரெண்டே கட் பண்ணுங்கள். ஸோ இந்த 2 சீரும் கட் பண்ணுங்கள். ஸோ 2 12s 24. ஏற்கனவே இங்கே ஒரு 0 இருக்குது, இங்கே ஒரு 0 இருக்குது, 2,400 ரூபா அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா 12,000. அதாவது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 2 0 இருக்குது. இந்த 2 0க்கு நான் இந்த 2 0 கட் பண்ணுறேன். இந்த 0க்கு இங்கே 0 கட் பண்ணுறேன். இது 2, இது 3ன்னு வரும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம அடித்தோம் அப்படின்னா 6 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 6 3s 18 × 73ன்னு வரும். இதை நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். 17 18. ஸோ 6 3s 7 3s 24. ஸோ இதை நான் அப்படியே மல்டிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ மல்டிப்ளை பண்ணால் இதுதான் ஆன்சர் வரும். ஸோ ஆல்ரெடி 2,400 இங்கே இருக்குது. இந்த சைடு வந்து 1,314 இருக்குது. ஸோ இது ரெண்டே நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஆன்சர் வந்து 1,086. சப்போஸ் உங்களுக்கு இது சாய்ஸில் பார்க்கணும். ஏன்னா லாஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து வேறு ஒரு டிஜிட் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல 4 இருக்குது. ஸோ 4லேருந்து 0வை நம்ம கழிக்கிறப்போ, அதான் இங்கே 0னா நம்ம 10ன்னு வச்சுக்கணும். 10ல் 4 கழிக்கிறப்போ 6ன்னு வரும். ஸோ அதோட லாஸ்ட் டிஜிட் 4. ஸோ இந்த மாதிரி அப்படின்னா இது ஒரு ஷார்ட்கட்டு, நல்லா பார்த்துக்கோங்க. இது இந்த டைம் கேட்டாங்க, அப்கமிங்கில் கேட்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.